கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித்துக்கு லஞ்ச விசாரணை ஆணைக்குழு அழைப்பு. ரணில் சஜித் நாமலனியின் திட்டம் கடுமையாக சாடும் ட்ரில்வன் சில்வா. இந்தியாவுக்கு ரகசிய பயணம் மேற்கொண்ட நாமல் அதிமுக்கிய அரசியல்வாதிகளுடன் சந்திப்பு. ஆளும் கட்சி உறுப்பினர் ஹசித நிரோஷனின் கருத்து கட்சியின் நிலைப்பாடு அல்ல. அரசாங்கத்தை மக்கள் தொடர்ந்தும் ஆதரிக்கின்றார்கள். பிரதீப் குமார். அமெரிக்கா ஈரான் தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து மசகு எண்ணெய் விலை வீழ்ச்சி. தேர்ந்து வரும் அமெரிக்காவின் ஆயுதங்கள் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. அரசாங்கத்தின் புதிய திட்டத்தை கடுமையாக விமர்சித்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம். தொடர்பான விரிவான செய்திகள். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அழைப்பாணையில் ஆணைக்குழுவின் முன் இன்று முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகமான சமிந்த குலரத்ன நியமிக்கப்பட்டது தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணை தொடர்பிலே அவருக்கு இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தான் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆணைக்குழுவின் முன்னிலையாக உள்ளதாக தனது சட்டத்தணிகள் மூலம் தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் சமிந்த குலரத்ன தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கமைவாகவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் பிரதி செயலாளர் நாயகம் பதவியில் இருந்து நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே ரணில் சஜித் நாமல் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இருக்கலாம் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வன் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிடும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் புதிதாக ஒன்றிணையவில்லை. கடந்த காலங்களில் அவர்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டார்கள். எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்த போதிலும் மக்கள் அரசுடன் தான் இருக்கின்றார்கள். இதனால் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. எதிர்க்கட்சிகளின் இந்த முயற்சியால் எங்களுக்கு எவ்வித சவாலும் இல்லை. எதிர்க்கட்சியினர் தங்களை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. பழைய அரசியல் மற்றும் பழைய சிந்தனைகளிலே இன்னமும் பின்பற்றுகின்றார்கள் என தெரிவித்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையிலான கூட்டத்துக்கு வருகை தந்திருந்த பலருக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் காணப்படுகின்றது. அந்த வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே அவர்கள் ஒன்றிணைய கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்த போதிலும் நாட்டின் முன்னேற்றம் குறித்தோ அல்லது எதிர்கால வேலை திட்டங்கள் குறித்தோ எவ்வித கலந்துரையாடல்களும் நடத்தப்படவில்லை. சில சட்ட பிரச்சினைகள் நிலவுகின்றது. அவை தீர்க்கப்பட உள்ளதுடன் தேர்தல்கள் நடத்தப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு கிடைக்கும் தகவல்களை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்துவது இயல்பான ஒன்று. அது தவறான தகவல் எனில் அதனை மறுப்பதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் பல பொய்யான தகவல்களை தெரிவித்த போதிலும் தமக்கு கிடைக்கும் தகவல்களை வெளியிடும் உரிமை சட்டத்தணிகள் சங்கத்துக்கு உண்டு என அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச திடீரென இந்தியாவுக்கு ரகசிய பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததாக தெரியவந்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை தனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சிலரை தவிர வேறு யாரும் இந்த பயணம் குறித்து தெரிவிக்கவில்லை. இந்தியாவுக்கு சென்ற நாமல் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சில அரசியல்வாதிகளை சந்தித்துள்ளார். இதன்போது நாமலுக்காக பிரத்யேகமாக சைவ இரவு விருந்துபசாரமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரியவந்துள்ளது. எனினும் நாமல் சந்தித்துக் கொண்ட அரசியல்வாதிகள் மற்றும் அது தொடர்பான தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரே நாள் மட்டுமே தங்கியிருந்த நாமல் மறுநாள் இரவே மீண்டும் இலங்கை திரும்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ விஜயசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் மேல் மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட தயாராகி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அசித நிரோஷன தெரிவித்த கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இந்த கருத்து கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு அல்ல என தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நிஹால் அபேசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இவ்வாறான உரைகளை நிகழ்த்தும் போது அவை தனிப்பட்ட முறையில் இடம்பெறுவதாகவும் அந்த கூற்றுக்களுக்கான பொறுப்பு சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரே சாரும் என்று அபேசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பாக அமைச்சரவை பத்திரம் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் அது குறித்து மேலும் விவாதித்து தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் தெரிவித்து வரும் எதிர்ப்புகள் குறித்து கட்சியின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை மக்கள் தொடர்ந்தும் ஆதரித்து வருவதாக பெருந்தோட்டம் மற்றும் சமுதாய உள்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினர் எவ்வாறான விமர்சனங்களை முன்வைத்த போதிலும் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தற்போது அரசாங்கத்துடனுமே நிற்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார். ஹட்டனில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை தொடர்ந்து எதிர்க்கட்சி முற்றிலும் அரசியல் ரீதியாக நலிவடைந்து போயுள்ளது என்பது தெளிவாக தெரிகின்றது என தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை கவிழ்க்க சதி செய்வதை விடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் பலமானதொரு எதிர்க்கட்சியை உருவாக்கவே முயல வேண்டும் என தெரிவித்துள்ளார். இன்று எதிர்க்கட்சியை சுற்றி சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்கள், பிணையில் இருப்பவர்கள் மற்றும் பல்வேறு ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடைய நபர்களை சூழ்ந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் ஜனாதிபதியுடனும் அரசாங்கத்துடனும் இருக்கின்றார்கள் எனவும், குறிப்பாக பெருந்தோட்டங்களைச் சேர்ந்த மக்களில் 95% அரசாங்கத்துக்கே ஆதரவாக உள்ளன என பிரதி அமைச்சர் பிரதீப் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பர தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தியதை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் மசகு விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி கடந்த வியாழக்கிழமை $100 கடந்த பிரெஞ்ச் ரக மசகு எண்ணெய் தற்போது $92 வரை குறைந்தும் இருக்கின்றது. அதேவேளை WTI ரக மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் $85 கீழ் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் தீர்ந்து வருவதாக வெளியாகியுள்ள செய்திகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். இதுகுறித்து பிரபல நாளிதழ் ஒன்றுக்கு அவர் வழங்கிய அறிக்கையில், உலகில் உள்ள எவரையும் விட எங்களிடம் அதிகமான ஆயுதங்கள் உள்ளன, மேலும் எங்களுக்கு தேவையை விட மிகவும் அதிகமாகவே காணப்படுகிறது என தெரிவித்துள்ளார். அமெரிக்க கூட்டுப்படை தலைவர்களின் தலைவரான ஜெனரல் டான் கோயின் வான் பாதுகாப்பு இடைமறிப்பு ஏவுகணைகளின் கையிருப்பு குறைந்து வருவது குறித்து வெள்ளை மாளிகைக்கு அறிவித்ததாக அந்த அமெரிக்க நாளிதழில் முன்னதாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியிலே ட்ரம்ப் மேற்படி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் ஈரானிய எண்ணெய் கப்பல் ஒன்றை கைப்பற்றுவது போலவும், ஈரானின் காக்தீவு எண்ணெய் ஏற்றும் முனையத்தின் மீது தாக்குதல் நடத்துவது போலவும் சித்தரிக்கும் பல செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட படங்களை பகிர்ந்துள்ளார். அதில் ஒரு படத்தில் அமெரிக்க கொடியுடன் கூடிய எண்ணெய் கப்பலில் ட்ரம்ப் இருப்பது போலவும், மற்றொரு படத்தில் காக் முனையத்தின் மீது போர் விமானங்கள் குண்டு வீசுவது போலவும் காட்டப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையில் 600 புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் விமர்சித்துள்ளனர். இந்த நடவடிக்கை தனியார் பேருந்து தொழிலை மேலும் பாதிக்கும் ஒரு தேசிய குற்றம் என்று அரசாங்கம் கூறியுள்ளது. இது தொடர்பில் அரசாங்கத்தின் தலைவர் கொமுனு விஜயரத்ன SLTB 6000 பேருந்து பெறுவதில் தனியார் பேருந்து நடத்துனர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் வெறுமனே பேருந்துகளை சேர்ப்பது அரசால் நடத்தப்படும் போக்குவரத்து சேவையின் நிதி மற்றும் செயற்பாட்டு பிரச்சினைகளை தீர்க்குமா? அவர்கள் 600 பேருந்துகளை கொண்டு வந்தாலும் சரி, 6000 பேருந்துகளை கொண்டு வந்தாலும் சரி, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதிக பேருந்துகளை கொண்டு வருவதால் மட்டும் SLTB ஒருபோதும் மீண்டு வராது. SLTB கிட்டத்தட்ட தினசரி 2 கோடி பயணிகள் பயணம் செய்வதுடன் 2025 ஆண்டில் தொடர்ந்து திணைக்களமானது 47 பில்லியன் ரூபாய் செலவினத்துக்கு எதிராக 17 பில்லியன் ரூபாய் வருவாயை பதிவு செய்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் புள்ளி விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் பேருந்துகளை வாங்குவதோடு மட்டும் நின்றுவிடாமல் மாநில போக்குவரத்தில் உள்ள செயல்திறன் குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும். மேலும் பேருந்து சேவைகளின் விரிவாக்கம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது என தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சஜித்துக்கு லஞ்ச விசாரணை ஆணைக்குழு அழைப்பு. ரணில் சஜித் நாமலனியின் திட்டம் கடுமையாக சாடும் ட்ரில்வின் சில்வா. இந்தியாவுக்கு ரகசிய பயணம் மேற்கொண்ட நாமல் அதிமுக்கிய அரசியல்வாதிகளுடன் சந்திப்பு. ஆளும் கட்சி உறுப்பினர் ஹசித நிரோஷனின் கருத்து கட்சியின் நிலைப்பாடு அல்ல. அரசாங்கத்தை மக்கள் தொடர்ந்தும் ஆதரிக்கின்றார்கள் பிரதீப் குமார். அமெரிக்கா ஈரான் தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து மசகு எண்ணெய் விலை வீழ்ச்சி. தேர்ந்து வரும் அமெரிக்காவின் ஆயுதங்கள் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. அரசாங்கத்தின் புதிய திட்டத்தை கடுமையாக விமர்சித்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது YouTube பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.
கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்